இந்த எக்யூப்மெண்ட்டெல்லாம் தட்டக்கூடாது, ஊதி தான் பார்க்கணும். அந்த காலத்தில் பழைய மைக் வரும், அந்த பழைய மைக்கு தட்டினா தான் பதில் சொல்லணும். இப்போல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் மைக்ஸ், அது தட்டினா கெட்டு போகும், அதனால் தட்டக்கூடாது. போகிறோம், தெரிஞ்சிருத்துல வேலை செய்யுது. ரைட். காலையில் சில பேர் இருந்தீங்க, இப்போ நிறைய பேர் இருக்கிறீங்க. மோட்டிவேஷன் அப்படின்னாங்க ஜென்ரலாக பேசுவோம், கதையாக பேசுவோம். வாட் இஸ் லைஃப், ஹவு இட் இஸ் ஹேப்பனிங், வில் டு வின், இதான் வந்து இன்றைக்கி பேச போகிறோமா. வில் டு வின், அதாவது அந்த நடுவில் நீங்கள் 50ன்னு பார்க்குறது, இது என்னுடைய 53வது ஆண்டு ஆஸ் எ டீச்சர். ஐ ஸ்டார்டட் டீச்சிங் இன் 1974, ஈவன் வென் யுவர் பேரண்ட்ஸ் வர் நாட் பார்ன். அப்போ எப்போ பிறந்தார் அது கூட தெரியாமல் அடி. நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷனில் சில கார்ட்டூன்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன், சில வீடியோஸ் வரும். அது ஒரு வேளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது வருங்க வாட்ஸ்அப்பில் உங்கள்கிட்டே வந்திருக்கலாம். அது வந்துருந்துச்சுன்னா கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு பார்த்துட்ருக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? அதுக்கு தான் என்ன வார்த்தைன்னா, அந்த வார்த்தைக்கு என்ன பேர், MYOB. அப்படின்னா என்ன? என்னடா கண்ணா சொல்லு. MYOB, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அவ்வளோதான். இனிமேல் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலாட்டம் பண்ணால் என்ன சொல்லணும்? அதான் ஃபுல்லாக சொன்னால் தப்பாக எடுத்துக்குவாங்க. MY, அவ்வளோதான். இந்த பசங்களுக்கெல்லாம் சொல்லி வைங்க. ஏன்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் எதுக்குன்னா, தேவையில்லாத விஷயத்தில் போய் தலையை போட்டால் இப்படி தான் மாட்டிக்கும். மாட்டிக்கும். அதனால தான் தேவையான விஷயத்தில் தலையிடக்கூடாது, புரியுதா? ரைட். ஏன்டா படிக்கணும், ஏன் படிக்கணும்? போர் அடிக்குதுல்ல, ஸ்கூலுக்கு வரோம், படிக்கிறோம், போர் அடிக்குது. எதுக்காக படிக்கணும்? கல்விங்கிறது, நான் அன்றைக்கி கூட ஆனுவல் டேலையும் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு ஐப்ரோ மாதிரி. இந்த ஐப்ரோ வந்து தண்டம், ஒரு வேலை கிடையாது. புருவத்துக்கு ஒரு வேலையும் கிடையாது. நிறைய நடிகைகளை பார்க்கலாம் நீங்கள், புருவத்தை ஷேவ் பண்ணிவிட்டு பேனாவில் வரைஞ்சிக்குவாங்க. அப்போ ஒன்றும் வேலை கிடையாதுல்ல. ஸோ புருவத்துக்கு வேலை கிடையாது. இந்த மாதிரி ஜாலியாக உட்காந்துருக்கும்போது புருவத்துக்கு ஒரு வேலையும் கிடையாது. வெயிலில் நம்ம ஓடும்போது நமக்கு என்ன வரும்? வேர்வை வரும். வேர்வை நல்ல தண்ணியாக உப்பு தண்ணியாக? உப்பு தண்ணி கண்ணில் போச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ தான் புருவம் என்ன பண்ணோன்னா அந்த வேர்வையை பிடிச்சி அப்படியே ஓரமாக கொண்டு போய் தள்ளி கண்ணை காப்பாற்றும். அப்போ புருவத்துக்கு நார்மலாக இருக்கும்போது வேலை கிடையாது, பிரச்சனை வரும்போது வேலை உண்டு. அப்படி தான் கல்வி. படிக்கும்போது ஏன்டா படிக்கிறோம், படித்து என்ன பண்ண போகிறோம் என்றெல்லாம் தோணலாம். ஆனால் வாழ்க்கையில் நமக்கு அது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்கிறது வந்து யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் கல்வி கண்டிப்பாக நாங்கள் படித்தே ஆகணும். பெருசாக வந்து நாங்கள் ட்ரீம் பண்ணுவோம், கனவு காணுவோம். ஆனால் கடைசியாக வந்து எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாதுன்னு தான் அந்த ஆசிரியர் அழகாக பேசுகிறார் உங்ககிட்ட. எந்த அளவுக்கு நம்மளுடைய உம்மா குறைஞ்சி போச்சு, எதுலேயுமே இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது, சரி, ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கிளாஸில் லிசன் பண்ணுவீங்களா, லேர்ன் பண்ணுவீங்களா? லிசன் பண்ணுவீங்களா, லேர்ன் பண்ணுவீங்களா? அடி விழும், பதில் சொல்லு. லிசனா லேர்னா? லேர்னா லிசனா? இது ரெண்டுக்குள்ளார வித்தியாசம் இருக்கான்னு பாரு. எவனும் நோட் புக்கு பேனெல்லாம் கொண்டு வர பழக்கமே கிடையாது. கழுதிங்க பாரு, பொம்பளை பிள்ளைங்க பாரு. அதனால தான் அவங்க முன்னேறுறாங்க. நம்மளாம் கிப்டி சவராக போகிறோம்டா. நீ நல்லா படிமா, முன்னேறுமா வாழ்க்கையில். லிசனுக்கும் லேர்னுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நீங்கள் லிசன் பண்ணால் கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணுவீங்க. ஆனால் லேர்ன் பண்ணிங்கன்னா மறக்காமல் இருப்பீங்க. ரிமெம்பருங்கிறது ஒரு நாளைக்கு, ஒரு பீரியடுக்கு, ஒரு பரீட்சை. மறக்காமல் இருக்கிறதுங்கிறது வாழ்நாள் முழுக்க.
ரைட்? நீங்கள் ரிமெம்பர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குவாலிஃபை பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு டிகிரி வாங்கிக்குவீங்க. ஆனால் நீங்கள் மறக்காமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் குவாலிஃபை பண்ணால் கண்டிப்பாக வேலை வெட்டி கிடச்சிடும், சர்வை பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா சொசைட்டியில் இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. நீங்கள் சர்வைவ் ஆனால் ஒரு நாள் மண்டையை போட்டுருவீங்க, மறந்துடுவாங்க எல்லாரும். ஆனால் இம்ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுடைய வேலை வந்து இம்மார்ட்டலாக மாறிடும். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்குது? லிசனாக லேர்ன் பண்ணணும். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் லேர்ன் பண்ணணும். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். டிவியை பார்க்காதரான்னு சொன்னோம். ஏன்னா டிவியை பார்த்து இதே மாதிரி குட்டி சவர் ஆகிட்டார். ரைட்? இது என்ன காரு? என்ன போட்டு ஓடுது? பெட்ரோல். இது என்ன காரு? இந்த எலக்ட்ரிக் காரை நம்பி எவ்வளோ தூரம் போக முடியும்? ரொம்ப தூரம் போக முடியாது, எங்கேயாவது சார்ஜ் பண்ணும். அதனால் என்ன பண்ணால் புதுசாக ஒரு காரை கொண்டு வந்தோம், ஹைப்ரிட் கார். இதில் வந்து உங்களுக்கு எனர்ஜி குறைஞ்சாலும் பெட்ரோலுக்கு மாற்றிக்கலாம். அதாவது மறக்காமல் நீங்கள் ஊர் போய் சேரலாம். அதே மாதிரி தான் இப்போ திடீர்னு என்ன பண்ணுறான், நமக்கு ஃபிசிக்கல் கிளாஸஸ் இருந்தது, கிளாஸ் எடுத்தோம், உங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. இப்போ புதுசாக என்ன பண்ணுறான், டிஜிட்டல் கிளாஸ் கொண்டு வரான், வரப்போகுது இனிமேல். அப்போது ஃபிசிக்கல் கிளாஸ் இருந்தது, இப்போ டிஜிட்டல் கிளாஸ். இப்போ என்ன சொல்கிறான்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி டிஜிட்டல் கிளாஸ், பிளெண்டட் லேர்னிங் என்கிற பேரில் கொண்டு வர பார்க்குறாங்க. இதான் வந்து ஃப்யூச்சர், பிளெண்டட் லேர்னிங். அப்போ போர்ட்லேருந்து எங்கே போவோம்? டேபுக்கு போய்ட்றோம். ரைட்? ஏற்கனவே நமக்கு ஆன்லைன் கோச்சிங்கில் என்னாச்சு, நம்ம லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ண பிறகு இதான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் கிளாஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு பக்கம் லாகின் பண்ணுவோம், அடுத்த நேரம் தூங்கிடுவோம். இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டிப்பா. காலையில் காமிச்சிருக்கணும் உங்கள் பேரண்ட்ஸுக்கு. இந்த கிராமத்தில் ஒரு புது இதை ஆரம்பிச்சிருக்காங்க கர்நாடகாவில். 7 மணிக்கு வீடுகளில் ஒரு சைரன் வரும், எல்லா வீடுகள்லேயும் டிவி ஃபோன் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. திரும்பி 9 மணிக்கு ஆன் பண்ணுவாங்க, எல்லோரும் பார்ப்பாங்க. 2 hours ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்ட்டு. உங்கள் சிலபஸ் இப்படி இருக்குடா, பயங்கரமாக இருக்குது. ஆனால் நீ படிக்கிறது இவ்வளோதான், ஞாபகம் வைக்கிறது இவ்வளோதான், பரீட்சையில் எழுதுறது இவ்வளோதான், மார்க் எப்படி வரும்? இப்படி தான் வரும். மார்க் ஷீட்டை பார்த்தா இப்படி தான் இருக்க போகுது. எங்கேயோ பிரச்சனை இருக்குல்ல, வெளியில் வா. இதில் வேற டீச்சருங்க, இந்த டீச்சருங்க இருக்காங்களே, பாரு ஃபோன் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு ஒரு டீச்சர். இப்போ இந்த ஆமாம், மாணவர்களை திருத்துறான், இந்த வாத்தியாருங்களை மட்டும் திருத்த முடியல என்னால். இந்த டீச்சருங்க சும்மா இருக்க மாட்டாங்க கிளாஸில், திடீர்னு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு. ஒருவேளை பின்னு தொலைச்சிருவாங்க போல இருக்கு, தேடுறதுக்காக பின் ட்ராப் சைலன்ஸ் கேட்பாங்க. அப்புறம் இன்னொரு குரூப் ஆஃப் டீச்சர், எல்லா டீச்சரும் அவங்களுக்கு பிஎட்ல சிலபஸ்லேயே வரும் போல இருக்கு, இதை சொல்லுவாங்க. கவலையே படாத, வருஷம் சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு பழக்கம். அது எதுக்கு சொல்கிறாங்க இது வரைக்கும் தெரியல. நீங்கள் டிமோட்டிவேட் ஆகவே கூடாது, நீங்கள் டிமோட்டிவேட் ஆகவே கூடாது. ரைட்? வாழ்க்கையில் வந்து நீங்கள் முன்னேறணும்னா கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ராஜா. பேச கற்றுக்குங்க. கம்யூனிகேஷன் பண்ண முடியலன்னா துண்டாயிடும் கம்யூனிகேஷன், அதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். அப்போ கம்யூனிகேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, ஒரு கருத்து என்கிட்ட இருக்குது உங்ககிட்ட இருக்குன்னா பேசினா தான் அந்த கருத்து ஒருத்தர் ஆமாம் வில் பி ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு உடம்புல எது பெருசாக இருக்கணும்? காது. நம்ம நாட்டில் அதான் பிரச்சனை, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு நல்ல கான்வர்சேஷன் பண்ணுறவங்க கிட்ட காது பெருசாக இருக்கணும், சொல்கிறத முதல்ல கேட்கணும், உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும். ரைட்? ஏன் பேசணும்? வாயை திறந்து ஏன் பேசணும்? நல்லா கவனிங்க. இந்த அம்மா போயிட்டு காஃபி வாங்குறாங்க.
சர்க்கரையை போடுறாங்க. ஸ்பூனை காணோம். வாயை திறந்து கேட்க வேண்டியதானே? இதான் கிடைக்கும். கான்வர்சேஷன்னா வாயை திறந்து பேசணும். புரியுதா? வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, எப்படி பேசணும். வீட்டில் அம்மா கூப்பிட்டு ஏதாவது சொன்னால் அப்பாம்மா சொல்ல வேண்டியது. கான்வர்சேஷனில் டாக் வாய்ஸ் டோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அம்மா ஐயா மியூசிக் வாசிக்கிறாரு, அம்மா பாட்டு பாட போகிறாங்க. ஹார்ட் அட்டாக்காக வந்துடும். டீச்சர்கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம் ராஜா. டீச்சருங்கிறது ஒரு ஸ்பார்க் பிளக். ஸ்பார்க் பிளக்குக்கு என்ன வேலை? ஸ்டார்ட், அவ்வளோதான் அவ்வளோதான். அதுதான் டீச்சருடைய வேலை. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, டீச்சர் வந்து ஒரு பெட்ரோல் டேப் மாதிரி பெட்ரோல் ஊற்றிக்கிட்டே இருக்கணுங்கிறீங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த காலம் மாறி போச்சு. வி மஸ்ட் லேர்ன் டு கெட் ஒர்க்கிங் அவர் செல்ஸ். சரி, இப்போ தான் இ லேர்னிங், காக்கா லேர்னிங், குருவி லேர்னிங் எல்லாம் வந்துடுது. நமக்கு டீச்சர் தேவையா? எனக்கு நான் சொல்லு, டு வி நீட் எ டீச்சர்? ஆன்சர் எஸ். வை எஸ்? வை எஸ்? Learn to communicate, learn to talk. Girl children, please learn to talk. Never follow any imam or all those fellows who tell not to talk. Talk. Huzur sallallahu alaihi wasallam permitted women to talk. இந்த பூனை வந்து ஐபேட்ல இருந்து மீன் சாப்பிடுது. சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் ஐபேட்ல எந்த லெசன் வந்தாலும் இட்ஸ் த டீச்சர் who transfers the knowledge. So teacher is very very important. Teacher is very very important. And please learn children how to think and not on what to think. இது காலில் இருந்து குழந்தைங்க பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக வந்திருக்கீங்க, அதனால் சில ஸ்லைட்ஸ் ஓவர்லேப் ஆகும். வாட் டு திங்க் அப்படின்னு வரும்போது, the doctor knows what to think, whereas the physiotherapist knows how to think. நல்லா சிந்திங்க. டாக்டர் knows what to think, physiotherapist knows how to think. what to think டாக்டருக்குன்னா நீ நடந்து வா, you have to walk. மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் how to thinkல இருக்கணும், what to thinkல இருக்கக்கூடாது. நல்லபடியாக நடக்கணும். இந்த இங்கிலீஷ் இருக்கு, இதை பற்றி கொஞ்சம் 4 வார்த்தை சொல்லிடுறேன் ராஜா. நமக்கு தாய்மொழி இங்கிலீஷ் கிடையாது, ஆனால் நிறைய தவறுகள் நாங்கள் செய்யலாம். இது என்ன எழுதியிருக்கு போர்டில்? ஜோன். இது ஒரு ஹோட்டலுடைய பேர், என்னுடைய நண்பருடைய ஹோட்டல் தான். அதோடைய பேர் வந்து ஜோன் இங்கிலீஷில். கரெக்ட் தானே? ஆனால் இது ஆக்சுவலாக ஸோ தமிழ்லேயே நாங்கள் பேசுகிறவங்க சில நேரங்களில் ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் வரும். இது வந்து இந்த மாதிரி நான் நிறைய இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு, நல்ல வேளை நான் லேப்டாப் செட் பண்ணிவிட்டு செகண்ட் ரோவில் போய் உட்காந்தேன். ஃபஸ்ட் ரோவில் உட்காரல, செகண்ட் ரோவில் உட்காந்தேன். செகண்ட் ரோவில் உட்காரும்போது ஏந்திரிங்க பின்னால் என்ன எழுதிருக்கு? என்ன எழுதிருக்கு? சரி, உட்காருங்க. தமிழ் இதில் என்ன எழுதிருக்கு? புரியுதா ராஜா? அப்போது நம்ம பேசுறது தமிழில் வீட்டிலலாம். அப்போ தமிழில் பேசும்போது நமக்கு ஜி என்கிற வார்த்தை உச்சரிக்கும் போது தவறு வருது. ஏன்னா தமிழில் வந்து ஜா, ஆனால் இங்கிலீஷில் ஜி. ஸோ ஜம்சம், ஜோன். அதே மாதிரி தான் நிறைய குழந்தைங்க ஜெராக்ஸ் அப்படின்னுவீங்க, அது ஜெராக்ஸ். இது சின்ன கிளாஸ்லேருந்தே நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் மேலே போய் படிக்கும்போதோ வேலைக்கு போகும்போது இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகலாம். இந்த 2 வார்த்தைக்கு ஏ போடணுமா, இ போடணுமா, ஐ போடணுமா, ஓ போடணுமா, யூ போடணுமா? ஏஓயு நோட் பண்ணி வச்சுக்கமா. நீங்கள் நோட் பண்ணிக்கடா, இதுங்க மறந்து போட்டோம், பரவாயில்ல.
ஏஓயு வவல் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் சி வரும் ஜென்ரலாக. ஐஇ வந்துச்சுன்னா கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கேர், கோர், க்யூர். கே கைண்ட், கெப்ட். ப்ரொனன்சேஷன் ஒரே ப்ரொனன்சேஷன், இங்கிலீஷில் ஒரே ப்ரொனன்சேஷன், கேர், கைண்ட், கோர், கெப்ட், க்யூர். ஆனால் வவல்ஸ் ஏஓயு வந்துச்சுன்னா சி, ஐஎன்டி வந்துச்சுன்னா கே. ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ரைட்? அதே மாதிரி தான். ஒன்றுமா நீங்கள் இருந்தால் புரிஞ்சுக்கணும். வீட்டில் இனிமேல் யாராவது கலாட்டா பண்ணாங்கன்னா உங்கள் கூட, உங்கள் அண்ணன் நல்லா படித்தான், உங்கள் அக்கா நல்லா படித்தா, இப்படி யாராவது சொன்னாங்கன்னா, குழந்தை பிறக்கிறதே பாட்டு பாடுறது தான். மழையில் எப்படி இருக்கும் சவுண்டு? சின்ன பாப்பா எப்படி பேசும்? பேசவே தெரியாது. சின்ன குழந்தை வளருது, எப்படி சவுண்டு எப்படி பண்ணும்? எப்படா பண்ணும்? வெரி குட். யார் இது? உங்கள் வாத்தியாருக்கு தெரியுது, உனக்கு தெரியல பாரு. நாங்கள் தான் அதுக்கு ஆல்ஃபபெட் சொல்லித்தரோம், மொழியை சொல்லித்தரோம். ஸோ மொழி இஸ் எ நெகட்டிவ் கேரக்டர். லேர்னிங் எ லாங்குவேஜ்